அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு 21ஆம் தேதி முதல் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவான மாற்றத்தை இந்த வாரத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பொதுவாகவே இந்த வேளையில் பல கிரகநிலைகள் மிகவும் சிறப்பான சாதகமான அமைப்பை உருவாக்கி கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான மாற்றங்கள் இந்த தருணத்தில் உண்டு. ராசியின் அதிபதியான சந்திரன் சிறப்பான அமைப்பில் வலம் வருவதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மீள முடியாத பிரச்சனை என்று இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் தடை, சிரமம், சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் இந்த தருணத்தில் அவற்றை தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே உறுதியாகவே சந்திரனின் அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆனால் அதே வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு அஷ்டமஸ்தானத்தில் வலம் பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பு. ஏனென்றால் ராகுவை போல் கெடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் சில சிரமத்தை ஏற்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் அதே வேளையில் ராகு மற்றும் கேது அமைப்பை பொறுத்த வரைக்கும் கேது தனஸ்தானத்தில் வலம் வருகிறார். நிழல் கிரகமான ராகு கேதுவிற்கென தனியாக ஆட்சி வீடு இல்லை என்பது யதார்த்தமான உண்மை. அதுபோன்று உச்ச வீடுகளும் ராகு கேதுவிற்கு கிடையாது. எனவே ஆட்சி பலம் பெற்றதற்கு இணையான பலனை மிக வலுவாக கும்பராசியில் சஞ்சரிக்கும் போது, அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட ராகுவின் அமைப்பால் சில அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. எனவே உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் சிறப்பான மாறுதல் உண்டு. தொழில் செய்து வருபவர்கள், வணிகர்கள், வியாபாரிகள், பணிபுரிந்து கொண்டிருப்பவர்கள் என அனைவருக்குமே இந்த வேளையில் உங்களுடைய துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி எளிதில் கிடைக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. மிக பெரிய அளவில் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது தனஸ்தானம், பாகிஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2இல் வலம் வருகிறாருங்க. அந்த இடத்தில் குடும்பாதிபதியும் தனாதிபதியுமாக இருக்கக்கூடிய சூரியன் கேதுவுடன் இணைந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து கேது வலம் வருவதால் குடும்ப ரீதியாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடும். நினைப்பதை காட்டிலும் குடும்பத்தில் பல்வேறு வகையான மகிழ்ச்சியான சுப நிகழ்வுகளை செய்வதோடு கடன் சார்ந்த நெருக்கடிகள் உள்ளிட்ட பல சிரமங்களை விளக்குவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. நன்மதிப்பும் மரியாதையும் உயரும் தருணமாகவும் உங்களுடைய அனுபவ அறிவு அடுத்த கட்ட இடத்தை நோக்கி வளர்ச்சி அடையக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் கேது மற்றும் சூரியனின் இணைவால் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அதே வேளையில் சனி பகவான் வாக்கியத்தின்படி அஷ்டமத்தில் இருந்தாலும் திருக்கணிதத்தின்படி 9இல் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருகிறாருங்க. சனி ஒருவர் சாதகமாக இருந்தால் போதும், மற்ற கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் அனைத்தையும் தவிடுபடியாக்கி சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பாருங்க. அந்த வகையில் பார்க்கும்போது 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. கடகராசிக்காரர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான வளர்ச்சி போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சனி பகவானின் அமைப்பால் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை நன்கு நுணுக்கமாக ஆராய்ந்து அதற்கு ஏற்றவாறு சரியான முடிவெடுத்து திறன்பட செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கிறது. எனவே உத்தியோகம், தொழில் ரீதியாக மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. நிர்வாகத்தினர் பாராட்டை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பணி சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக அமையக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களுக்கு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டும்
மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானமாகிய 12 வலம் வந்தாலும் கூட நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அவரது சொந்த நட்சத்திரத்தில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு நிறைந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. மன அமைதி, மன நிம்மதி போன்றவை நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் விரயத்தை வெளிப்படுத்தக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்த முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும். அலைச்சல் சிரமம் உறுதியாக கட்டுக்குள் இருக்கும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்டவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய வகையிலும் வீண் விரயங்களை சுப விரயங்களாகவும் தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வாய்ப்புகள் நிச்சயம் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும். இவை அனைத்தையும் காட்டிலும் மிகப்பெரிய அளவில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மங்களக்காரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய், தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் வலம் வருகிறாருங்க. முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் அனைத்துமே தகர்த்தெறியப்படுவதால் கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் பல பணிகளை செய்து முடிப்பதோடு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் காதல் திருமணம், நல்ல வரன் கிடைத்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் போன்றவை நிறைவாக இனிமையாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஆன்மீக சிந்தனை அதிகரிப்பதோடு பரிசுகளை பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பமும் நிறைவாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உண்டு. உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக மங்களக்காரகன், பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. மேலும் வித்யாகாரகரான புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளும் ஜென்மராசியில் இணைந்து புத சுக்கிர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையில சுபத்துவ பாதையில் இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் இணைந்து சுபத்துவ பாதையை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல வகையான முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறது. கலைத்துறை, அரசியல் துறை, கல்வி சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சுக்கிரன் ஜென்மராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவதால் அவர்களாலும் கூட நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் சில சவால் நிறைந்த பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கடகராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சி காத்திருக்கும். மகிழ்ச்சியாக உறுதியாகவே உங்களை தேடி வரும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடகராசிக்காரர்கள்.